கடமைகளை நினைந்தே செங்கடல் தனை நடுவாய் பிரித்த
வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே,
தேவாதி தேவன் இந்த வீட்டை ஆட்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லா ஒரு மனதோடு நாங்கள் உயர்த்தலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த வீட்டை நாங்கள் திறந்து வைக்க இருக்கிறோம். உங்க கரம் அதை திறந்து வைக்கும்படியாக உங்களை வரவழைக்கிறோம் ராஜா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டினுடைய பிரயாசம் பெரிதான வசனம் சொல்லுது. இந்த வீட்டை கட்டி கொடுத்தவங்க நீங்க தான். இந்த வீட்டை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுக்க போறது நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னம் நீங்கள் மத்தியில் அளவில்லாமல் கடந்து வரும்படியாக சொல்லிக்கிறோம் ராஜா. நாங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்க எங்களோடு இருப்பதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்க பிரசன்னம் எங்க மத்தியில் அளவில்லாமல் இருக்கிறது. உங்க மகிமை எங்களை மூடி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது இறங்கி வந்த அபிஷேகம் இந்த வீட்டை நாங்கள் திறந்து வைக்கும் பொழுது நிரப்பும்படியாய் செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு இந்த வீட்டை ஆசீர்வாதமான வீடாக கர்த்தர் திறந்து கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய கரத்துல எங்களை ஒப்புக்கொடுத்து செல்கிற ராஜா. ஆவியானவர் எங்களோடு கூட சேர்ந்து இந்த வீட்டை திறந்து தேவன் கடந்து வரும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்தோட காத்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி, கூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவனே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பிரதிஷ்டை பண்ணி தேவனுடைய நாமத்தின் ஆசீர்வாதத்துக்காக, உம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக இதை நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எங்களோடு கூட சேர்ந்து வீட்டுக்கு கடந்து வருவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபத்தோட கடந்து வாங்க. சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாரும் உள்ளே கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். உள்ள வாங்க, வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாம் தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நாமத்தை கடந்து மனோகர கீதங்களால் எப்போதும் ஒருவினை பாடி துதிக்கப்பெருமக்கு. இத்தனை மகத்துவம் இல்ல, இத்தனை மகத்துவம் உள்ள பரவி
சந்நிதி சேரவுமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் சொல்கிறமே கர்த்தரின் கிருபைக்கால் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் சொல்கிறமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை மரணே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை மரணே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, நாம் இயேசுநாதா உமக்கென்றும் இயேசுநாதா ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவங்களுக்கு நன்மை செய்ய விரும்புறீங்க? நம்மத்தில் இருக்கிறதான அருமையான பாஸ்டர் பிரகாஷ் ஏசுவடியான் அவர்கள் தாயப்பட்டியில் ஊழியம் செய்றாங்க. அவர்கள் சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை துதி ஆராதனைகளை நடத்த போறாங்க. அவளோடு இணைந்து ஆண்டவரை துதிங்க, விடுதலையா துதிங்க. இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், இந்த குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஆமென். அதனால சேர்ந்து எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. துதி செலுத்துகின்ற இடம் துதியினால நிரப்பப்படுது. அதோடு மாத்திரமல்லாமல் உங்களுடைய உள்ளங்களும் துதியினால நிரப்பப்படட்டும். அல்லேலூயா சொல்லுங்களா. அருமையான பெண்ணி சகோதரர் அவருக்கு இந்த வீட்டை ஆண்டவர் கட்டை கிளம்பு செய்திருக்கிற எண்ணெயும் உங்களையும் அவருடைய வீடாக வைக்கிறது. ஆமென் சொல்லுங்களா. அதனால நன்றி சொல்கிறோம். தேவனருளிய
செழிப்பாய் என்னை மாற்றி மனக்கவலை தீர்க்கிறே மகிழ்ச்சி நான் நிரப்புகிறேன். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. கூரைகளெல்லாம் நிறைவாக்கினீரே. செழிப்பாய் ஹல்லேலூயா. கூரைகளெல்லாம் நிறைவாக்கினீரே. செழிப்பாய் என்னை மாற்றினீரே. மனக்கவலை தீர்த்தவரே. மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. மனக்கவலை தீர்ப்பவரே. மகிழ்ச்சியினால் நிரப்பிடுவே. இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூயாவியே தூயா இயேசுவே. நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வீட்டாரையும் கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தூயா பரிசுத்த ஆவியானவரே அளவில்லாமல் இறங்கி வருவீராக. இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலை முடக்கையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. துதி ஆராதனை செய். துதி ஆராதனை துதி ஆராதனை செய்கிறோம். தகப்பனே வரவேற்கிறோம். நல்ல ஆராதனை வழியாக எங்களை வழி நடத்துறீங்க. இந்த இடத்தை நிரப்பி இருக்க முடியாது செபிக்கிறோம். இந்த வீட்டாரோட கர்த்தர் பேசுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோட கர்த்தர் பேசுங்க. ஆசீர்வதிங்க. வழிங்க பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கணும். சீக்கிரத்துல கரண்ட் போயிருமா? நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால சுருக்கமா ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம பாருங்க. எந்த மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நம்முடைய சகோதரர் ஒரு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து மகிழும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷப்படுவதுடனே சேர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நம்ம ஆண்டவரை ஒருமித்து துதிக்கும் போது அந்த இடத்துல தேவ மகிமை வருது. அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் பிரகாஷ் ஈஸ்வரியா நம்மை அருமையான துதிக்குள்ளே வழி நடத்துறாங்க. துதி ஆராதனையில கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நான் எந்த வசனத்தை முதல் வசனமா போட்டிருக்கிறேனோ அந்த வசனத்தையே பாஸ்டர் சொன்னாரு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு பிரதிஷ்டைக்கு அந்த மேட்டர் எழுதும் போதே நான் கேட்கும் போது இந்த வசனத்தை தான் ஆண்டவர் இருதயத்தில் போட்டார். அவர் அதினதின் காலத்தில் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. அருமையான சகோதரன் குடும்பத்தார் வீடுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. விரும்பினாங்க. அப்படிதானே? நம்ம பிள்ளைகள்ட்டெல்லாம் கேட்டீங்கன்னா கவனவே என்னதுதான் ஜாயிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டேன், காசு சேர்த்து வைக்கிறேன். நான் எதுக்குதான் கேட்டா வீடு கட்டணுங்கிறான். ஏன்னா வீடு என்பது எல்லாரும் விரும்புகிற ஒன்று. உலகத்திலே ஒரு நிலையான குடியிரு விரும்புகிற ஒன்று. ஆனால் கர்த்தர் அதினதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். இன்னைக்கு இந்த குடும்பத்தாருக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். எதிர வேணாமான்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இதே ஆண்டவர் தான் நம்முடைய தெய்வம், உங்களுடைய தெய்வம், எல்லாருக்கும் தெய்வம். எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொந்த வீட்டை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையில் இருந்தவர். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்.
அவர் நமக்கு சொந்த வீட்டை கண்டிப்பா தருவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதை விட பெரிய பாக்கியம், இதுவாக குறைந்த வருடங்கள் வாழ போறோம். கோடி கோடி வருடங்கள் பரலோகத்துல வாழ்றதுக்கும் ஆண்டவர் நிலையான ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிலையான வீட்டை கட்டுவிப்பார். அல்லேலூயா. இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் இப்ப அவசியம். வீடு கட்டப்படுகிறது. அநேகர் வீடு கட்டுறாங்க. அநேகர் வீடு கட்டி பெரிய பெரிய பங்களா கட்டுறாங்க. சில வீடுகள்லாம் பார்த்தா அப்பா பிரமிப்பாரு. இந்த வீடு ஆண்டவர் மிக அழகாக நேர்த்தியாக கட்டுப்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனா இன்னும் பெரிய பணக்காரர்கள் வீடெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமா. நம்ம வீட்டுல முழு வீடு, அவங்க வீட்டுல ஒரு கால அப்படியெல்லாம் வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டி அதுக்கப்புறம் அதுல ஆண்டவர் வந்து வாசம் பண்ணாதான் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 இருந்து 12 வசனங்கள், 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 6, 11, 12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் 3 மாசம் தான் இருந்துச்சாம். ஓபேத்-ஏதோம் அப்படிங்கிற மனுஷனுடைய வீட்டுல 3 மாசத்துல கர்த்தர் அவனை ஓஹோன்னு ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு வீட்டுல வாசமா இருந்தாருன்னா அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார், அந்த வீட்டாரை ஆசீர்வதிக்கிறார், அந்த வீட்டார் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நன்மையான சகோதரன் வீட்டுல கர்த்தர் வாசமா இருக்கும்போது அவங்க வீட்டார் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செய்யற வியாபாரம் துறை எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. சீக்ரெட் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங் எதுனா தேவ பிரசன்னம் நம்ம வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மத்திலே அசைவாடுகிறவர், நம்மத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேத பாடத்தை நான் உங்களுக்கு உங்க இடத்துல எழுதியிருக்கிறேன். சங்கீதம் 132 8-18. நேரம் இல்லாதனால அதை வாசிக்கிறேன். கர்த்தர் அதுல 12, 13 வசனத்துல கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் விரும்பினபடினால். தாவீதுடைய வீட்டை குறித்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தான் தாவீது. அல்லேலூயா. தாவீதாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நம்ம தான். நம்முடைய வீட்டை கர்த்தர் விரும்புகிறபடினால் இங்கே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சில இடத்துக்கு போனா அங்கேயே தங்கணும்னு நமக்கு ஆசை வரும், அப்படிதானே? அது அங்க சில இடங்கள் நல்லா உபசரிப்பாங்க, சில இடங்கள்ல நல்ல வசதியா இருக்கும் தங்குறதுக்கு, அங்கேயே ஸ்டே பண்ணணும்னு நமக்கு ஆசை வரும். சில இடத்துக்கு போனா எப்படா இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போகணும்னு என்ன செய்யும்? ஆண்டவருக்கு சில வீட்டுக்கு போனா அங்கேயே இருக்கணும், அவங்க ஆசீர்வதிக்கணும் தோணணும். உங்க வீட்டுக்கு வந்தா அப்படி தோணுமா? சொல்லுங்க. அவர்கிட்ட தான் கேட்கணும். தோணணும்னா என்ன செய்யணும்னு 3 பாயிண்ட் வச்சிருக்கேன், வேகமா உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் வர்றாரு, வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கவா வேண்டாமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. இருந்தாருன்னா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்? தேவன் வந்து ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் பாஸ்டர் வசனம் சொன்னாங்க, ஆண்டவர் துதிகளின் மத்தியில. நீங்க சங்கீதம் 22:3 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால எல்லாத்தையும் நானே வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்த, அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவரை துதிக்கிற வீட்டுல கர்த்தர் இருப்பார். உங்க வீட்டுல கர்த்தரை துதிச்சீங்கன்னா கர்த்தர் அங்க என்ன செய்வாரு? இருப்பார். தேவனை துதிக்க 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 கர்த்தர் அந்த வீட்டுல அளவில்லாமல் வாசம் பண்ணுவார். பாடலை பாடி கர்த்தரை துதிக்கணும். நீங்க ஒரு பாடலை பாடி துதிச்சோம், அதே மாதிரி தேவனை பாடல்களை பாடி என்ன செய்யணும்? துதிக்கணும். யாத்ராவை வந்திருந்து உங்களை ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை உயர்த்துறியா, என்னை துதிக்கிறியா, பாடுறியா, நான் அங்க இருக்கிறேங்கிற.
கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காரு. இங்கெல்லாம் நிறைய தேவதூதருக்கு இடம் இருக்கீங்க. தேவதூதர்களுக்கு வெளியே இடம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தான் இடம். அல்லேலூயா. அந்த முன்னாடி இந்த இடத்துலலாம் இருக்கு. இங்கே வந்துடலாம். சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சந்தோஷம் கொஞ்சம் முன்னாடி வந்து. ஆமாம், இந்த இடத்த பாருங்க, இன்னும் தேவதூதர்கள் தான் உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் உட்காந்து. ஆமாம், அந்த இடம் இன்னும் எப்படியா இருப்பாரு. எந்த இடத்திலும் நான் வந்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உயர்த்துற ஸ்தானத்துல கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஏன்னா சீயோன்ல துதி உண்டு, பாடல் உண்டு, வசனம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, தேவனை துதிச்ச இடம் சிறைச்சாலையா இருந்தாலும் அங்க ஆண்டவர் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. இந்த வீட்டுல அருமையான சகோதரன், பிள்ளைகள், சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே அது ஒரு பாட்டு குடும்பம் தான். மியூசிக் வாசிக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. தொடர்ந்து பாடிட்டே இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கணும், என்னடா எப்ப பார்த்தாலும் பாடுறீங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. பாடிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. துதிக்க 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 கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவனை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும். அதே மாதிரி ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் பண்ணணும். குடும்பமா கர்த்தரை இணைஞ்சு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். வேதத்தை இணைந்து தியானிக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து வச்சு குடும்பமா உட்கார்ந்து இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னு குடும்பமா உட்கார்ந்து, நீங்க தான் ஒரு சின்ன சர்ச்சு, நீங்க வீட்டுல உட்கார்ந்து தியானிக்கணும். இப்படியெல்லாம் அந்த வீட்டுல காணப்படும் பொழுது God loves that. ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறார். தேவன் நம்ம குடும்பத்தில் அளவில்லாமல் இறங்கி வருவார். அல்லேலூயா. 3 மாசம் தான் ஓபேதேதோம் வீட்டில் இருந்துச்சு. தேவன் அவனை அவ்வளவு ஆசீர்வதிச்சாராம். அதை பார்த்து பொறாமப்பட்டு தாவீது கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் அடங்கிய தேவனுடைய பெட்டி. இன்னைக்கு தேவனுடைய பெட்டி 3 மாசம் இல்ல, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மோடு இருக்கும்படியாக இந்த வீட்டுக்குள் கடந்து வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கரங்களை தட்டி கதற்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதே மகிமையோடு தொடர்ந்து வாசம் பண்ணுவாராக. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்க இருந்தா கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுங்கிற நாமத்தை உயர்த்தி 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 பேச பேச அவர் வந்து இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் பாருங்க. அதை நம்மளால கற்பனையில கூட நினைச்சு பார்க்கவே முடியாது முடியாது. அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், நேரம் கம்மியா இருக்குது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படியாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அவருக்கு பயப்படும்படியாக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 128ல கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 2வது, குடும்பத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது? கைகாலெல்லாம் நடுங்கிறதா? அப்படி இல்லை. ஆண்டவர் இங்கே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற எண்ணம் எப்பயுமே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புறீங்க? விரும்புறீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க. ஆனா அவரை உட்கார வச்சுட்டே நீங்க போடுற சண்டையில அவர் அங்க இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. அவரை உட்கார வச்சுட்டு வாடா போடான்னு புருஷனை பேசினா ஆண்டவர் இருப்பாரா? அவரை உட்கார வச்சுட்டே மனைவி அடிச்சா இருப்பாரா? சொல்லுங்க, இருக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த பாயிண்ட் பேசுறோன்னே அமைதியாவீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். வீட்டுல கடவுள் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சுனாலே போதும், நம்முடைய செயல்கள் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இந்த வீட்டுல நம்ம எப்ப நான் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டார் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் மனுஷன்தான், கொஞ்ச நேரத்துல என்னைய கூட உங்க கண்டுக்கிடாம விட்டுலாம். ஆனா கடவுள் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவனமா சில வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது வேகமா சினிமா ஆஃப் பண்ணிட்டு கதவு திறப்பான், எட்டி பார்ப்பான், பாஸ்டர் வந்துருக்கு, டிவி ஆஃப் பண்ணும். ஏன்னா இவருக்கு இது பிடிக்காதுன்னு என்ன செய்யும்? அவருக்கு பிடிக்குமோ? சொல்லுங்க, அவருக்கு பிடிக்குமோ?
கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா உங்க வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம வசனம் சொல்லுது, நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், யோசுவால கர்த்தர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு அறிவிங்க. என்னதுன்னா, பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு இதை அறிந்து கொள்ளுங்கள்னு அங்கே ஒரு அற்புதம் நடக்கும்போது கர்த்தரோட அடையாளத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு அறிவிங்க. அவங்க கர்த்தருக்கு பயப்படணுங்கிறாங்க. பெற்றோர் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா பிள்ளைகள் கர்த்தருக்கு என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, பயப்படுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. ஆண்டவர் இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு கொடுக்கிற கணத்தை நம்ம கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல, வீட்டுல God fearing கல்ச்சரை உருவாக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயமாகிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும். வீட்டுல இப்படிதான் செய்வோம். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல பிள்ளைகள் அப்படி சொல்லணும். பிள்ளைகள் வளர்ந்து வெளியே மற்றவங்கிட்ட பேசும்போது, எங்க வீட்டுலன்னா எங்க அப்பா அம்மா சண்டை போட்டதே கிடையாது அப்படின்னு யாரும் பிள்ளைகளாவது வெளியே போய் சொல்ல முடியுமா? எங்க வீட்டுலலாம் அன்பா தான் எல்லாரும் பேசிக்கிடுவோம். கருத்து வேற்றுமை வந்தாலும் உட்கார்ந்து பேசி தீர்வு எல்லாத்தையும் என்ன செய்வோம்? சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு உங்க பிள்ளைகள் வெளியே போய் பேச முடியுமா? எங்க வீட்டுல ஜோம் பண்ணி பைபிள் படிக்கலைன்னா சாப்பாடு கிடையாது அப்படின்னு உங்க எல்லா பிள்ளைகள் வெளியே போய் சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவே ஜோம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்களா? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல நேரத்துக்கு சர்ச்சுக்கு போயிடுவோம். லேட்டாகனா எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல பரவாயில்ல, லேட்டா போனா பரவாயில்லன்னு எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்க. நம்ம எங்க வீட்டுல கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு உங்க பிள்ளைகள் கிரியேட்டிங் கல்ச்சர் ஆஃப் காட் ஃபியரிங், ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு கலாச்சாரத்தை குடும்பத்துல ஏற்படுத்துங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் விரும்பணும். ஆண்டவர் நம்முடைய வீட்டை விரும்பணும், நம்முடைய குடும்பத்தை விரும்பணும். விரும்பிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு ஓஹோன்னு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசைப்படுறோம், ஆனா கர்த்தர் விரும்புறவனா வாழ்ந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாய் நாம் வாழ வேண்டும். இரண்டாவது காரியம். மூணாவது ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, மார்க் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 2:1-4 வரும். மார்க் 2:1-4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடி அநேகர் கூடி வந்தார்கள். அவருக்கு வசனத்தை போதித்தார். இயேசு இந்த வீடு ஆக்சுவலா மார்க் வீடு தான். இந்த எழுதினார்ல மார்க் சுவிசேஷம் அவருடைய வீடு தான். அதனாலதான் வீட்டில் இருக்காருன்னு பிளெயினா எழுதுறாரு. இயேசு மார்க் என்ற யோவான், பேர் மார்க் என்ற யோவான், அவங்க வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஜனங்கள்லாம் ஓடி வந்து அப்படி வார்த்தையை கேட்டாங்க. மூணாவது, நம்ம குடும்பம், நம்முடைய வீடு, இந்த வீடு இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வீடை கொடுக்குறாருன்னா நமக்கு மட்டும் கொடுக்கல, அந்த பகுதிக்கே ஆசீர்வாதமா கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த வீட்டுல இயேசு வந்து பிரசங்கிக்கிறான்னு கேள்விப்பட்டு ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு கதவு திறந்திருக்குது. அதுல ஒருத்தருக்கு சுகம் இல்லை, வீட்டுக்குள்ள வர முடியல, மேல ஓபன் பண்ணிட்டாங்க, மேல ஓட பிரிச்சு உள்ள இறங்கிட்டாங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? சோம்லன்னா போ, ஓட பிடிச்சி என் வீடு என் பாலாக்குறேன்னு கேட்போம். ஆனா அவன் அதுக்கு கூட சாக்ரிஃபிஷியலா செய்யணும். ஜனங்கள் 4 பேர் வந்தா வீட்டுல சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஊழியத்திற்காக வீடு திறக்கப்படும் பொழுது கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்கள் வீடு திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் வீடுகள்ல பயங்கரமா கிரியை செய்யறார். நீங்க அப்போஸ்தலர் 2:46 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்தார்கள் போட்டிருக்கு. அடுத்த பகுதி பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத போஜனம் பண்ணி.
ஒரு பக்கம் தேவாலயம், இன்னொரு பக்கம் வீடுகள். வீடுகள் 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 தோறும் விசுவாசிகள் கூடி 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 ஜெபித்து துதிக்கிறது, ஆராதிக்கிறது. பார்த்தீங்கன்னா வா, பேதுரு சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கும் பொழுது வீட்டில் தான் கூடி ஜெபம் பண்றாங்க. வீடுகளில் ஜெபம் நடக்கணும், விசுவாசிகள் கூடி வரணும், பக்கத்தில் இருக்கவங்களா கூடி வரணும். நம்மளை கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வர்றாருன்னா அந்த பகுதிக்கு கலங்கரை விளக்கமாக தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எனவே தேவன் இந்த வீட்டை இந்த ஸ்ரீனிவாச நகருக்கு ஒரு கலங்கரை விளக்கமா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த வீட்டில் அளவில்லாமல் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வீட்டை அளவில்லாமல் வாசம் பண்ணுவார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவன் விரும்பி இந்த வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புனீங்கன்னா இப்ப ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்க, நீங்க விரும்புறவங்க நாங்க நடந்துக்கிடுவோம். ஆண்டவரே எங்க வீடு ஒரு துதியின் வீடா இருக்கும், எங்க வீடு கர்த்தருக்கு பயப்படுற வீடா இருக்கும், எங்க வீடு ஊழியத்துக்கு திறந்த வீடா இருக்கும், ஜெபத்துக்கு திறந்த வீடா இருக்கும். ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்க வீடையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆண்டவரை பத்தியே எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட வாயை திறந்து இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் இல்லத்துல வாங்கன்னு கூப்பிடுங்க. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. God is always knocking at your doors, doors of your heart, doors of your house. நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா கர்த்தர் இறங்கி வருவார். Hallelujah, 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 hallelujah. ஓ மக நன்றி செலுத்துகிற ராஜா, மக நன்றி செலுத்துகிற ராஜா. ஓ ஹalleluya. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் இயேசுவே இறங்கி வாங்க ஆண்டவரே. ஓபேத்ஏதோம் வீடு போல நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையா இயேசுவே இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இறங்கி வருவீராக. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே. எத்தனை பேர் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புறீங்க? இந்த வீட்டுக்காகவும் உங்களுடைய வீட்டுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்க வீட்டிலே வந்து வாசமா இருந்து உங்களை நடத்தும்படியாக அருமையான பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் ஜெபிப்பாங்க. தூத்துக்குடியிலே கர்த்தருடைய ஊழியர் செய்கிற அருமையான ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்படியே ஜெப சிந்தையில இருங்க. ஆசீர்வாதமான மங்களகரமான மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வீடு ஞானத்தினால் கட்டப்படும் என்று நாங்கள் நீதிமொழிகளை வாசிக்கிற வண்ணமாக நல்ல காலை வேளையிலே அருமையான ஊழியக்கார பிள்ளைகளை எங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்தீர். உம்மை துதிக்கின்ற துதினாலே அன்றைய நம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற நல்ல சந்தர்ப்பங்களை கர்த்தர்களுக்கு தந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தம்பி வீட்டாருக்கு நீ தந்த நல்ல அருமையான ஜெப வீட்டிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபையாய் தந்த நல்ல அருமையான ஜெப அறைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வீட்டிலே தங்கியிருக்கிற பொழுது, தாபரிக்கிற பொழுது, உட்கார்ந்து இருக்கிற பொழுது, அன்றைய அமைதியாக இருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, ஓய்வெடுக்கிற பொழுது, சமையல் அறைகளே நம்முடைய வேலையை செய்கிற பொழுது
கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே நிரம்பி வழிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளின் மூலமாக, ஊழியக்கார் மூலமாக இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இவருடைய வாழ்க்கை பாத்திரம் எப்பொழுது நிரம்பி வழிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு முதலிடம் தருவோம். அன்றைய அவருடைய வார்த்தைகளை கேட்கவும், ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், உடைய ஊழியத்துக்கு உதாரணத்துவமாய் கொடுக்கும்படி நல்ல கிருபைகளை கர்த்தர் நீர் சம்பூர்ணமாய் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விருந்தினர்கள், உறவினர்கள், நட்புகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வந்தீர். நல்ல ஊழியர்களை கர்த்தர் இங்கே பயன்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் இப்படி நாமத்தின் மகிமை என்று துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் இருக்க எல்லா ஜெபங்களிலும் நம்முடைய பிரசனம் இருந்து நன்றி சொல்கிறோம். அன்றைய இந்த நாளில் மகிழ்ச்சி எல்லா நாட்களும் தொடர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் வழிநடத்தும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையான குடும்பத்தாரை நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணினா சிசுவாங்க. ஹல்லேலூயா. சகோதரர் பென்னி குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினர், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உமக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வீட்டிலே தேவனோடு தங்கி இருக்கவும், தேவனோடு வாழவும், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் தலைமை தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தில் கேட்டபடியே ஆண்டவரை கர்த்தரை துதிக்கிற குடும்பமாய், ஜெபிக்கிற குடும்பமாய், கர்த்தருக்கு பயந்து வாழுகிற குடும்பமாய், கர்த்தருக்காய் ஊழியத்திற்காய் பிரயாசப்படுகிற, திறந்து வைத்திருக்கிற வீட்டை திறந்து வைத்திருக்கிற குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நாமம் தொடர்ந்து முகியப்படட்டும். கையின் பிரயாசங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், உடைய சரீர சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் அனைவருமாய் சேர்ந்து, ஊழியக்காரர்கள் அனைவருமாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பெரிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையில என்ன ஜெப விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அவைகள் இன்று கேட்கப்படுவதாக. கர்த்தர் செவி கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திரும்பி செல்லும் பொழுது நிறைவோடு செல்லணும், இயேசுவோடு கடந்து செல்லணும். கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வீடு முழுவதும் தேவனுடைய அன்பினால, தேவனுடைய ஆவியினால நிரம்பி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அறையிலும் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் இறங்கி வருவீராக. ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும், சந்தோஷ சமாதானமும் நம்மனைவரோடும் விசேஷமாக இந்த குடும்பத்தாரோடும் என்றென்றும் தங்கி ஆசீர்வதிப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற அனைத்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எங்களோடு வேலை செய்கிறதான ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதான உணவை அனைவரும் சாப்பிட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ற நாளிலே அருமையான இந்த வீட்டிலே உங்களுக்கு முதல் முறையாக பாலை காட்சி போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். இனிவரை செய்த அத்தனை அவர்களுடைய சபையில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கரப்பிடித்து அவர்களை நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆமென். உடைய பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே அருமையான நல்ல நாளுக்காக, நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம்.
அருமையான தேவனே, அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையான நல்ல வீட்டின் ஆசீர்வாதமாக அருமையான வீட்டை பிரதிஷ்டை செய்வதற்கு தங்கள் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் கொண்டு அதோட இந்த பிள்ளைகள் இங்கே தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஒரு மகிமையான ஸ்தலமாக இதை ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சமையல் அறைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதல் கொண்டு இந்த அறை ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படவே அநேகர் போஷிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு அறையாக இதை காணப்படும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சொல்லுங்கள். இந்த சபை முழுவதும் ஆண்டவரே இந்த மகிமை பிரசன்னம் தங்கியிருக்கிறது. வார்த்தைகள் நலத்திற்குள்ளே சமாதானமும் நலங்களுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர்,
ஆயிரம் ஆயிரம் பாடல்களா கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் பலனும் என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரென் பலனும் என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன்,
உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கேடகமும் மானி, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி.
நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்த உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்த உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் வாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பியிருப்பேன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பு